விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் கூறினார். நீ அதை பத்தி கவலையப்படாது. எங்களுக்கு நாங்க தேர்தலுக்கு தயாரா இருக்கிறோம். கூட்டணி எல்லாம் பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒண்ணு இருக்கும், ஒவ்வொருத்தர் இது இருக்கும், ஒவ்வொருடைய பார்வையில் ஒவ்வொருடைய வித்தியாசமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கி, எங்களுடைய மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல திருப்பி எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் கடைசியா சொல்லிடுறேன் உங்களுக்கு, எங்களுடைய கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு EPS அவர்கள் முதலமைச்சர், அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ வேற கேள்வி கேளுங்க. அதாவது ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. பெரிய ஊர்வலமே இருக்கு. ஆனா இங்க பைக்ல போறது கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒரு அரசியல் கட்சி ஒரு முதலமைச்சர் போது எல்லாருக்கும் சமமா நடக்கும். இது ஒருதலை பட்சமான ஆட்சி. இந்த ஆட்சி கட்சி சீமான் முருகர் பக்தர் மாநாடு முருகர் பக்தர் மாநாடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்றீங்க, மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி அதாவது இது மார்க்கெட்டிங்காக நான் யாரும் யூஸ் பண்ணல. திரு சீமான் அவர்களே இதில் கலந்து கொள்ளலாம். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யாரும் சொல்லலை. மதிப்புக்குரிய முதலமைச்சர் கலந்து கொள்ளலாம், எல்லா கட்சியும் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு அனுமதி மாநாடு தர இதுக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்களுக்கு போனா எங்களுக்கு நேரமே ஒதுக்கி தர மாட்டாங்க. கோவை தாரி நகரமா மாற்றணும் பாஜக கூறி வருவதாகவும், இது திராவிடர் மண், இது திராவிடர் மண், இது தமிழ்நாடு மண், தமிழ்நாடு இது திராவிடர் மண் சொல்லியிருக்காரு சார் வீரமணி. வெகு விரைவில் தமிழ்நாடே பெரியார் மண்ணா மாறும், இந்தியாவே பெரியார் மண்ணா மாறும். நாங்க யாரை பத்தியும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது. தமிழ்நாடு ஆன்மீக பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சார், இப்ப அதிமுக கூட்டணி மட்டும்தான் உங்க கூட்டணியில் வந்திருக்காங்க. மற்றவங்க யாரும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க மட்டும் தான் மாட்டிருக்காங்க. திமுக சொல்லுங்க. இல்ல, இன்னும் தேர்தலுக்கு ஒரு எவ்வளவு நாள், 10 மாசம் இருக்கு. நிறைய பேர் வருவாங்க. திமுகல இருந்தே வருவதற்கு வாய்ப்பு.